கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தபக்காத்துல் குபரா ஷாரானியினுடைய மொழிபெயர்க்குவதற்கே தகுதியற்ற ரொம்ப மோசமான ஒரு வாசகத்தை நாம் உங்களுக்காக இந்த விவாதத்தில் அந்த ஆபாசங்களை நிரூபிக்கிறதுக்காக வேண்டி மொழிபெயர்த்து காட்டினோம். அதற்கு அவர்கள் சொல்லும்போது, இதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, நீங்களும் ஷாரானியும் பார்த்துக்கிடுங்க, அவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டார். இதுக்கு சொல்ல மாதிரி மதுஹப் நூல்கள் அவ்வளவு ஆபாசமா வந்து சொன்னமே, அதுக்கே பதில் வரல. இதுக்கு நீங்க சொன்னீங்க அவர் இல்ல போலன்னு. அதே மாதிரி அதை விட மோசமானதும் இருந்துச்சு. ஹஜ்ஜில வந்து அவ்வளவு மோசமாக ஒரு பெண்ணை கேவலப்படுத்தி ஒரு முஸ்லீம் பெண்ணு போய் இப்படி சிந்திக்கிற மாதிரி ஒரு இதை எழுதியிருக்கிறாங்களே, அதுக்கு அப்படி சொல்லுங்க. இது எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. இந்த ஆபாசங்கள் மதுஹப் நூல்ல நுழைக்கப்பட்டு இருக்கிறது, திணிக்கப்பட்டிருக்கிறது, இந்த சட்டம் சரியில்லை அப்படின்னு தெளிவா சொல்லி இருந்தார்களே ஆனால் நியாயவாளர்கள் சொல்லி இருக்கலாம். ஆனா அதுக்கு மட்டும் வாயை திறக்க மறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதுல வந்து எதையாவது ஒன்னு சாதகமா ரெண்டு வார்த்தை இருந்தா அதை மட்டும் சொல்றாங்களே தவிர தலைப்புக்கு உட்பட்டு நாம் கேட்கக்கூடிய கேள்விகள்ல முக்கியமான கேள்விகளுக்கு பதில் இல்லாம போகுது. அடுத்ததாக நம்ம 7 பேரை ஏன் இறக்கல? முதல்ல 2 பால் போட்டிருக்காங்க, 7 விட்டோம்னா தூள் பறத்திருந்தாங்க. பறக்க தான் நான் சொல்றோம், விடுங்க. அவங்க நீங்க விடும்பொழுது ஒன்னொன்னு எப்படி எங்களுக்கு சாதகமா நிறைய ஆதாரங்களை எடுத்து தருவாங்க. அதுல ஒண்ணு அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் பின்பற்றுங்கிறதுக்கு ஒரு ஹதீஸ் அவரே உங்கள உள்ளவங்களே சொல்லியாச்சே, தரக்து ஃபீக்கும் அம்ரைன், உங்கள்கிட்ட 2 விஷயங்களை விட்டு செல்கிறேன், அதை பின்பற்றி இருக்கும் காலமெல்லாம் வழிதவர மாட்டீர்கள் என்று அழகாக அற்புதமாக படித்து அர்த்தம் செஞ்சு பக்கத்திலே சொல்லிட்டாரு. அவர் இஜ்மா கியாஸும் சேர்த்து சொன்னாரா? இந்த மாதிரி நிறைய பேர் எடுத்து சொல்லுவாங்க. அதுக்கு தான் சொல்லுங்கன்னு பாக்குறோம், வரமாட்டேங்குது. ஏன்னா 7 பேர் நீங்க போட்டீங்கன்னு சொன்னா சேம் சைடு கோல் தான் போடுவாங்க. இது பிரச்சனை இல்லை. இது வந்து நீங்க எடுத்து சொன்னதுக்காண்டி பதில் சொல்ல, இது ஒரு முக்கியமான ஒன்று அல்ல. அடுத்ததாக நிறைய வசனங்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க, எடுத்து வச்சிருக்கிறாங்க. என்னென்ன வசனங்கள், அதை வந்து விளக்கம் கேட்டீர்கள் என்று சொன்னா நாங்கள் விளக்குங்க. அந்த வசனத்தில் என்ன இருக்கு, நீங்க என்ன கருத்தை நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று விளக்கம் வரும்போது சொல்லுவோம். அடுத்து பிஜே இதை ஒன்று கேட்டாங்க, முட்டாள் யாரு அப்படின்ட்டு. அது முழுசா ஆரம்பத்தில் என்ன கேள்வின்னு கேட்டுட்டு போடுங்க, அப்போ தெரியும். குர்ஆன்ல விளையாடி மலிக்கியோமித்தீன் மாலிக்கியோமித்தீன் நம்ம ஓதிக்கிட்டு இருக்கிறது ஒண்ணு, அவன் ஓதுறது குர்ஆன்ல இல்லாத புதுசு புதுசா ஒரு 7 கிராத் இருக்கு, சபா கிராத் இருக்கு, அசர கிராத் இருக்குது அப்படின்னு குர்ஆன்ல இல்லாத எக்ஸ்ட்ரா சேர்த்து நீட்டி முளைக்கி ஓதும் பொழுது இதுக்கு என்ன ஆதாரம் அவர் கேட்கிறாரு. திருமறை குர்ஆன்ல விளையாடக்கூடியவர்களுக்கு இப்படி காட்டும் பொழுது கேட்கிறாரு, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டியதா, நீ ஓதி காட்டினியே இது ரசூலுல்லாஹ் ஓதுனதான்னு அப்ப கேட்கிறார். அவன் செஞ்ச தவறை சுட்டி காட்டுறதுக்கான கேட்கிறாரு. தைரியம் இருந்தா முன்னாடி உள்ள கேள்வியையும் சேர்த்து போடட்டும். அது அதுல போட்டாங்கன்னா அவனுடைய இது என்ன செய்யும் தெரியும். அன்பிற்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டிய ஒலியை ஒருவன் கேட்டால் அவன் புத்திசாலி இல்லை என்று அவர்களை ஒத்துக்கொண்டார்கள். புத்திசாலி கிடையாதுன்னு. இந்த கேள்வியை கேட்டது யாரு? நம்மளா கேட்டோம்? உங்க தரப்புல இருந்தா கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒலியை காட்ட முடியுமான்னு அப்துல்லா தான் கேட்டார். அப்போ உங்க கூற்றுப்படி ஒரு ஆள் புத்திசாலி கிடையாது. அடுத்த சகோதரர்களே, இந்த பிஜே அவங்களுடைய கிளிப்பை போட்டாங்கல்ல, அது என்ன? அது ஒரு விவாதம் நடக்குது. அந்த விவாதத்துல எது தரப்புல உள்ளவர் 7 கிராத்தும் ஒரு கிராத்தை உண்டாக்குறாரு. குர்ஆனை வந்து இப்ப நம்ம ஒரு முறையில ஓதிட்டு இருக்கோம்ல எல்லா பேரும் சேர்ந்து, அவர் என்ன சொல்றாரு, 7 முறையில ஓதனா, ஒரு வார்த்தையை சேர்த்துக்கோ, ஃபீ மவாசிமில் ஹஜ் குர்ஆன்ல இல்ல, அந்த வார்த்தையை சேர்த்துக்கோ, இப்படிலாம் சொல்றாருன்னா ரசூலுல்லாஹ் எப்படியாப்பா ஓதுனாங்க? நமக்கு தான் ஓதக்கூடிய முறை இருக்குதே ஒண்ணு, அப்புறம் நீ இன்னொன்னு 6 ஒண்ணு 7 கொண்டு வர்ற அப்படின்னு கேட்கிறோம். இதை வந்து என்ன செய்யறாங்க, இங்க வந்து சம்பந்தம் இல்லாம போட்டு காட்டுறாங்க. இப்ப என்ன விளங்குது, இவர்களுக்கு வந்து புத்தி மட்டும் இல்ல, கண்ணும் இல்ல, காதும் இல்ல, அவர் என்ன சொன்னாருன்னு விளங்கல, அவர் கேள்வி கேட்டவர் என்ன கேள்வி கேட்டாருன்னு விளங்கல. அடுத்த சகோதரர்களே, சுயமாக கற்றுக்கொண்டது அப்படின்னு ஒரு பிரச்சனையை கிளப்புனாங்க. நம்ம சொன்னோமா, சுயமா தான் ஹதீஸ் கலையை படிச்சுக்கிட்டோம், மாசாவுக்குள்ள எங்களுக்கு கத்துக் கொடுக்க, மாசாவை கத்துக் கொடுக்கலன்னு சொல்லியிருக்கோங்க, அஜத் ஒழுங்காக கத்துக் கொடுக்குறாங்க, எங்களுக்கு கத்துக் கொடுக்கல இந்த துபூர்ல விடுறது, பரிஜுல விடுறது, முட்டையை கொண்டு போய் நுழைக்கிறது, அஜர்த்துமாருங்க அப்படியே சிரிச்சுட்டு படிப்பாங்க. நாங்க தான் கூனி குறுகி போய் நடுநடுங்கி போய் வாயை மூடிக்கிட்டு ரொம்ப அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு நிற்போம். அஜர்த்துமாருக்கு கேவலமே கிடைக்காது, கேவலமே இருக்காது.
அந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்ப சுயமா நாங்க மதரசால ஒழுங்கா ஓதனா சுயமா எப்படி படிக்க முடியும்? முரண்பாடு. மதரசால ஒழுங்கா ஓதலனா ஹதீஸ் கலையை சுயமா எப்படி படிக்க முடியும்? அடுத்த சகோதரர்களே, இந்த பணத்திற்கு வட்டி இருக்குதா இல்லையா அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நீ என்ன சொன்னீங்க? இஜ்மாவுக்கு குர்ஆன் ஹதீஸை தழுவிய விளக்கம் அப்படிதானே சொன்னீங்க. இப்ப நீங்க சொல்லணும், குர்ஆனை தழுவி ஹதீஸை தழுவி பணத்துக்கு வட்டி இருக்குதா இல்லையாங்க நீங்க நிரூபிக்கணும். அப்பதான் இந்த கேள்வியை கேட்க உங்களுக்கு உரிமை இருக்குது. அடுத்த சகோதரர், நாங்களும் சொல்லுவோம் எங்கிட்ட குர்ஆன் ஹதீஸ்ல இருக்குது, நீங்க இஜ்மாவுக்கு சொல்றீங்கல்ல, அப்ப நீங்க நிரூபிக்கணும். இந்த எழுத்து குர்ஆன் கிதாபுன்னு சொன்னாங்க. கிதாப் என்று அல்லாஹ் சொல்லுகிறான், அப்ப எழுத்து தான் அப்படிங்கிறான். நம்ம கேள்வி கேட்டோம்ல, அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்ல. இந்த கிதாப் சம்பந்தமா நம்ம கேட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் கிதாபை கொடுத்தாக்கு, இந்த புத்தக வடிவில் கொண்டு கொடுத்தாரா அப்படின்னு கேட்டோம். இதுக்கு பதில் சொன்னீங்களா? சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் எழுதிதான் கொடுத்தாங்களா? அப்படியே ஓசை வடிவில் சொல்லலையா? உஸ்மான் அவங்க பிரதியை துவக்கிறதுக்கு முன்னாடி பல சஹாபாக்குடைய உள்ளங்கள்ல இந்த குர்ஆன் இருந்துச்சு, அப்பெல்லாம் புத்தக வடிவத்தில் இல்லையே, அப்ப அது கிதாப் இல்லையா? அல்லாஹ்வுடைய வேதம் இல்லையா? பல கேள்வி கேட்டோம், இதுக்கெல்லாம் பதில் சொல்லல. இப்ப கிதாபுன்னு வருது. திருமறை குர்ஆன் நீங்க படிச்சீங்கன்னா அல்லாஹ் நமக்கு அருளிய வேதத்தை கிதாப் என்று சொல்லுகிறான். அதற்கு முன்பாக இந்த வேதம் எங்கிருந்து வந்தது என்பதையும் சொல்கிறான். அல்லாஹ் நமக்கு கொடுத்த குர்ஆன் எங்கிருந்து வந்தது என்றால் ஃபீ லவ்ஹின் மஹ்ஃபூல், பாதுகாக்கப்பட்ட ஏட்டிலே இருக்கிறது. பாதுகாக்கப்பட்ட ஏட்டிலே இருக்கிறது. வானவர்கள் எழுத்தாளர்களுடைய கையிலே அந்த ஏடு இருக்கிறது. அப்ப அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தரப்பட்ட இந்த குர்ஆனை கிதாப் என்று சொல்வது என்னமோ நீங்க வச்சிட்டு இருக்க குர்ஆனை வச்சு அல்லாஹ் சொல்லல. நீங்க வச்சிட்டு இருக்கீங்க குர்ஆன் சொல்லிக்கிட்டு இந்த சஜ்தா இஜ்தா அதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த குர்ஆன் அல்லாஹ் சொல்றான்னு விளங்குறீ, அது கிடையாது. அதான் ரசூலுல்லாஹ் காலத்துல இல்லையே, நீங்க வச்சு கொண்டு இருக்கிறது. ஜிப்ரீல் அதை கொண்டு வரலையே. அல்லாஹ் சொல்வது பாதுகாக்கப்பட்ட ஏட்டில் உள்ளதே. இதை சொன்னதுனால கிதாப் என்ற ஒரு முனாசபத் அடிப்பில் அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். இது என்ன உங்களுடைய வாதம் இருக்குது? சரி, நம்ம கேள்வி கேட்டோம். என்ன கேட்டோம்? இந்த கேள்வி அவர்கள் கண்டுகொள்ளாமல் சொல்கிறார்கள். பல முறை கேட்டோம், ஒரு தடவை இல்ல பல தடவை கேட்டோம். நீங்கள் எழுதி வைத்திருக்கிறீர்கள் ஷாஃபியுடைய சஜ்தா, ஹனஃபியுடைய சஜ்தா, இது ருக்கு, இந்த இடத்துல ஐன் போடணும், ஐன் போட்டு வச்சிருக்கிறீங்க, ஜுஸு போட்டு வச்சிருக்கிறீங்க, மக்கி மதனின்னு பிரிச்சு வச்சிருக்கிறீங்க. இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்? இதெல்லாம் அல்லாஹ்விடமிருந்து வந்ததுன்னு சொல்றீங்களே, இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டாங்களா? இல்ல ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னிலையில சஹாபாக்களுடைய இஜ்மாங்கறீங்களே, அந்த சஹாபாக்களாவது போட்டாங்களா? அவங்களும் போடல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போடல, உஸ்மானுடைய பிரதியில இல்லன்னு ஒத்துக்கிட்டீங்க. அப்புறம் உருவாக்கி வச்சுக்கிட்டு அல்லாஹ்வுடைய வேதம்னு சொல்றீங்களே, இது அல்லாஹ்வுடைய வேதத்தை நுழைக்கிறது இல்லையான்னு கேட்டோம். வாயை திறந்தாங்களா? வாயை திறக்கவே இல்லை. அடுத்த சகோதரர்களே, இந்த ஒரு ஹதீஸ் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க. லா தஸாலு தாயிஃபத்து மின் உம்மத்தி, என்னுடைய சமுதாயத்திலே ஒரு சிறிய சாரார் சத்தியத்தில் இருந்து கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆமா இருக்குது. இதுல இஜ்மாவுக்கு எங்க ஆதாரம் இருக்கு? நீங்க சொல்றீங்களே இத்திஃபாக் முஜ்தஹிதி ஆதியில் உம்மா, இந்த சமுதாயத்தில் உள்ள முஜ்தஹிது ஒன்றுபடுவது, முஜ்தஹிது இங்க இருக்குதா? அது என்ன இருக்குது? ஒரு சாரார் சத்தியத்தை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹ் எப்படி பாதுகாப்பான்? இந்த மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்கள் காலகாலமாக அல்லாஹ் இருக்க வைப்பான். அது ஒரு சிறிய சாரார் என்று இருக்கிறது. நீங்க சொல்றீங்களே எல்லா பேரும் ஒன்றுபடுவதுன்னு, எல்லா பேரும் ஒன்றுபட்டு முடிவெடுப்பாங்க, நாங்க இருக்குதா? சம்பந்தம் இப்படிதான். இவங்க காட்டின வசனம் ஹதீஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எதிரானதா இருக்கும், அவங்களுடைய கருத்தை தரக்கூடியதாக இருக்காது. இப்படித்தான் இருக்கிறது. நாம நிறைய ஆதாரங்கள் எடுத்து வச்சோம். குர்ஆன் சுன்னா மட்டும்தான் ஆதாரம், வஹி மட்டும்தான் ஆதாரம் சொல்லி அதை கூட என்ன செஞ்சாங்க அவங்க, ஒரு வார்த்தை கூட நம்ம எடுத்து வச்ச எந்த ஆதாரத்துக்கு கூட பதில் இல்லை. இப்ப நாம எடுத்து வைக்கிறோம், சின்ன பிள்ளைக்கு வழங்க பாருங்க. அஹ்ராஃப்ல 3வது ஆயத், இத்தபியோ மா உன்சில இலைக்கும் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டவற்றை பின்பற்றுங்கள். வலா தத்தபியோ மின் தூனிஹி அவுலியா, அல்லாஹ்வை விடுத்து வேறு யாரையும் பொறுப்பாளராக்கி நீங்கள் பின்பற்றாதீர்கள். அல்லாஹ்விடம் வந்ததான் பின்பற்ற வேண்டும், வேற எதையும் பின்பற்றக்கூடாது. அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான் சூரத் அன்ஆம்ல 50வது வசனத்துல, இன் அத்தபிஉ இல்லா மா யூஹா இலைய, நபியே நான் சொல்றேன், எனக்கு அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய வஹியை தவிர வேறு எதையும் நான் பின்பற்றவில்லை. சூரத் அன்ஆம்ல 105 106ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இத்தபி மா ஊஹிய இலைக மின் ரப்பிக் லா இலாஹ இல்லா ஹுவ, நபியே
உமது இறைவனிடமிருந்து உமக்கு அறிவிக்கப்படுபவற்றை நீர் பின்பற்றுவீராக, அவனை தவிர கடவுள் கிடையாது. அல்லாஹ்விலிருந்து வந்தா மட்டும்தான் மார்க்கம், வேற எவன் சொன்னாலும் மார்க்கம் கிடையாது. அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான் சூரத்துல் யூனுஸ்ல 15வது வசனத்துல, இன் அத்தபிஉ இல்லா மா யூஹா இலைய, எனக்கு அறிவிக்கப்படுபவற்றை தவிர வேறு எதையும் நான் பின்பற்றவில்லை. அப்படி இன்னி அகாஃபின் அஸைது ரப்பி அதாப யௌமின் அதீம், என்னுடைய இறைவனிடம் அறிவிக்கப்படுவதற்கு நான் மாறு செய்தால், இவர்களை போன்று இஜ்மா கியாஸ் என்று நான் பின்பற்றினால், நான் கியாமத் நாளுடைய வேதனைக்கு நான் அஞ்சுகிறேன் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான். நபிகள் சொல்வதாக அஹ்ராஃப்ல 203வது வசனத்தில் வருது, குல் இன்னமா அத்தபி மா யூஹா இலைய மிர் ரப்பி, என்னுடைய இறைவனிடமிருந்து எனக்கு அறிவிக்கப்படுவற்றை தான் நான் பின்பற்றுகிறேன். ஹாதா பசாயிரும் ரப்பிக்கும், இதுதான் உங்கள் இறைவனிடமிருந்து வந்துள்ள தெளிவான சான்றுகள். வஹுதன், நேர்வழி, வ ரஹ்மத்துல் லிகௌமி யூமினூன், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட கூட்டத்தாருக்கு இது அருளாக இருக்கிறது. அதுபோன்று யூனுஸ்ல 109ல வருகிறது, வத்தபி மா யூஹா இலைக், நபியே உமது இறைவனிடமிருந்து வஹியாக அறிவிக்கப்படுவற்றை பின்பற்றுவீராக. சூரத்துல் கஹ்ஃப்ல 27ல வருது, அஹ்ஸாப்ல 2வது வசனத்துல வருது, சபால 50வது வசனத்துல வருகிறது, ஸுஹ்ரூஃப்ல 43 44ல வருது, நஜ்ம்ல 23 வருது. இருந்து எடுத்து வைப்போம். குர்ஆன் ஃபுல்லா எவ்வளவு ஆதாரம் என எடுத்து வைப்போம். மாயிதாவுல 48 50 வரைக்கும் வருகிறது, பக்ரா 120 வருது, பக்ரா 145, பக்ரா அன்ஆம்ல 71. அன்பிற்குரியவர்களே, தப்லீக் ஜமாத்தினர்கள் ஏற்றுக்கொண்டு பின்பற்றுகின்ற மதுஹபு குப்பைகளில் இருந்து அவர்களுடைய இஜ்மா கியாஸ் ஆபாச களஞ்சியத்தை நாங்கள் ஒன்று ஒன்றா போடுறோம். அதற்கு அவர்கள் பதில் சொல்லாமல் நழுவி கொண்டிருப்பதை பார்வையாளர்கள் நீங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றீர்கள். அதே போல இவர்களுடைய இஜ்மா கியாஸினுடைய லட்சணத்தை பாருங்கள், அவர்களுடைய முஜ்தஹிதீன்களுடைய அந்த சிந்தனையை பாருங்கள், எந்த அளவுக்கு போயிருக்குன்னா உலகத்தில் இப்படி யாருமே சிந்திக்க மாட்டார்கள். எப்படி அவர்களுடைய அந்த சாவி மதுஹபை சார்ந்த ஒரு புத்தகம்தான் துஹ்ஃபத்துல் ஹபீப் என்ற புத்தகத்திலே 1வது பாகத்தில் 224வது பக்கத்தில் இருக்குது. என்ன சட்டம் சொல்றாங்கன்னு சொன்னா, லவ் சுக்கர் தக்கரு நிஸ்பைனி, ஒரு ஆணினுடைய ஆண் உறுப்பு சாமா இருக்கலாம், அதை 2 துண்டாக பிளக்கப்பட்டால், ஒரு வாழைப்பழம் இருக்கு, ஆன வாழைப்பழம், அதை நேரா 2ஆ வெட்டுறீங்க. 2ஆ வெட்டி ஃபலா தஹ்சுலுல் ஜனாபத்து பி இதிகாலி அஹதிமா, வெட்டுனதுல ஒரு பாதியை எடுத்து நீங்க நுழைச்சீங்கன்னு சொன்னா, அது அந்த 2ஐயும் நுழைப்பதின் மூலமாக, வெட்டப்பட்ட அந்த ஆண் உறுப்பை சாமான நுழைப்பதின் மூலமாக குளிப்பு கடமை கிடையாது. அந்த இது யாருக்காக? முஜ்தஹிதீன்களுடைய சிந்தனையை பாருங்கள். காம வெறியன் கூட இப்படி ஒரு சிந்திக்க மாட்டான். அதே போல இன்னும் என்ன எழுதுறாங்கன்னு சொன்னா, லவ் அதுகல சிக்கம் ஃபில் குபுலி, அந்த வெட்டப்பட்ட சாமான்ல ஒரு பகுதியை பெண்ணினுடைய முன்துவாரத்திற்குள், வசிக்கம் ஃபித்துபரி, இன்னொரு வெட்டப்பட்ட பகுதியை பெண்ணினுடைய பின்துவாரத்திலையும் நுழைச்சுக்கிட்டான்னு சொன்னா, எம்பகி அன்னஹு கதாலிக், அவருக்கு குளிப்பு கடமை அப்படின்னு சொல்றாங்க. அந்த வெட்டப்பட்ட 2ஆ வெட்டி நேரா கிழிச்சு, அதுல அவன் உசுரோட இருப்பானா இல்லன்னு கூட தெரியாது. அவன் அதுல ஒரு பகுதியை பெண்ணினுடைய முன்னால சொருகிக்கணுமா, அடுத்த பகுதியை என்ன செய்யணுமா, பெண்ணினுடைய பின்னாடி சொருகிக்கணுமா. சிந்தனையை பாருங்கள், காம வெறியர்களுக்கு கூட இப்படி ஒரு சிந்தனை வராது. அதே போல இன்னும் கூடுதல் தகவலுக்கு அதுல சொல்றாங்க, சட்டம் சொல்றாங்க. இப்படி லாக்கின் லவ் அதுகல சிக்கைனி அல தர்தீபி, அந்த வெட்டப்பட்ட கிழிக்கப்பட்ட பிளக்கப்பட்ட அந்த சாமா இருக்கலாம், அதை ஒன்றன் பின் ஒன்றாக, முதலாவது ஒன்ன குத்திட்டு அதை எடுத்துட்டு திரும்ப அதுக்கு பிறகு அடுத்ததை சொருகினாருன்னு சொன்ன பயம்பகி அன்லா குஸ்ல, அவருக்கு குளிப்பு கடமை கிடையாது. ஏனென்றால் முட்டு பகுதி இருக்கிறதுல ஒரு ஆணினுடைய ஹசபத்து முட்டு பகுதி, அது 2ம் ஒன்னா சேர்ந்து போவே இல்லை, 2ம் வேற வேறையா தானே பிளந்து தானே போகுது. அதால அவருக்கு குளிப்பு கடமை இல்லையாம். இதுதான் இஜ்மா கியாஸ். லட்சணத்தை பாருங்கள், காம வெறியங்கூட இப்படி சிந்திக்க மாட்டான். அந்த அளவுக்கு இவர்களுடைய சிந்தனை இருக்கின்றது. இவர்களுடைய மதுஹபு குப்பைகள் தான்
இஜ்மா கியாஸ் என்பதை நாம் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம். அதே போல அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வஸலாமுன் அலா இபாதிஹில்லதீன இஸ்தஃபா அம்மா பஅத். அருமை சகோதரர்களே, நீங்கள் எல்லாம் இதுவரைக்கும் பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள், முழு உலகமும் பார்த்து கொண்டிருக்கிறது. எப்படியெல்லாம் அவர்கள் எதையெல்லாம் பேசி எம்முடைய உணர்வுகளை தூண்ட வருகிறார்கள் என்பது எல்லாத்துக்கும் தெரியும். எதற்காக வேண்டி அதெல்லாம் சொல்கிறார்கள் என்பதும் தெரியும். ஆரம்பத்தில் நேற்றிலிருந்தே திரும்ப திரும்ப சொன்னோம், குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ் இது எங்களுடைய அடிப்படை மூலாதாரம். இஸ்லாமிய அடிப்படை மூலாதாரம் எது என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் நாங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறோம். அதுக்கு என்னமோ சப்பை காரணங்களை சொல்லிக்கிட்டு உங்களுடைய ஃபிக்ஹில் அப்படி இப்படின்னு சொன்னாங்க, சில விஷயங்களில் மாட்டிக்கொண்டார்கள். சரி, இப்போ அடுத்து எனக்கு முன் சென்ற சகோதரர் இதுக்கு முன்னால் பேசிய எதிர்த்தரப்பு அணியினரில் ஒருவர் பேசினார், கிதாப் ஒல் கிதாபில் முபீன் என்று லவ்ஹுல் மஹ்ஃபூதுக்கு தான் சொல்லப்படுமாம். ஒல் கிதாப் என்றால் லவ்ஹுல் மஹ்ஃபூதாம். நல்ல விளங்கிக்கிறணும். குர்ஆன்ல அதுக்கு ஆயத்து வேற சொல்றார், பல் ஹுவ குர்ஆனும் மஜீத் ஃபீ லவ்ஹிம் மஹ்ஃபூத். பல் ஹுவ குர்ஆனும் மஜீத் ஃபீ லவ்ஹிம் மஹ்ஃபூத். அங்க கிதாபுன் மஜீதுன்னு வரல, நல்ல விளங்கிக் கொள்ளுங்க. குர்ஆனும் மஜீத். லவ்ஹுல் மஹ்ஃபூதுல என்ன இருக்குது, குர்ஆன் இருக்கிறது என்றுதான் என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்கு. சரி, லவ்ஹுல் மஹ்ஃபூத் என்று வச்சுக்கிறோம். உலகத்தில் எங்கேயா லவ்ஹுல் மஹ்ஃபூதை நீங்க பாக்குறீங்களா? உங்க கண்ணுக்கு யாருக்காவது தெரியுதா? ஆனா அல்லாஹ் சொல்றான், இன்னா அன்சல்னா இலைக்கல் கிதாப், அந்த கிதாபை இறக்கி வச்சிருக்கிறோம் சொல்றான். குர்ஆனை பத்தி குர்ஆன் சொல்கிறது, இன்னஹு லகுர்ஆனுன் கரீம் ஃபீ கிதாபின் மக்னூன், லவ்ஹுல் மஹ்ஃபூதுல இருக்கிறது, லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன், தன்ஸீலும் மிர் ரப்பில் ஆலமீன். அந்த கிதாப் இறக்கப்பட்டது என்று சொல்றான். நீங்க எங்கேயாவது லவ்ஹுல் மஹ்ஃபூத கண்ணால பாக்குறீங்களா? அடுத்து அவர் சொன்னார், சஜிதாவை எங்க வச்சீங்க, ஐனை எங்க வச்சு, ருக்கு எங்க இருக்குது, இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இருந்துச்சா? நாங்க இருந்துச்சுன்னு சொன்னோமா? நாங்க சொன்னோமா இருந்துச்சுன்னு? நாங்க உங்கள்ட்ட என்ன கேட்கிறேன்னு சொன்னா, சரி வா, நீ சஜிதாவை விட்டுரு, ஐனை விட்டுரு, ருக்கு விட்டுரு, எல்லாத்தையும் எடுத்துருங்க. அது அல்லாத இந்த தர்த்தீபை நீங்க ஏத்துக்கொள்றீங்களா? அதை மட்டும் ஏத்துக்கொள்றீங்களா? அப்போ அதுவும் தப்புன்னு சொல்லுங்க. அப்போ அதைத்தானே உங்கள்ட்ட நாங்க கேட்கிறோம். இப்போ ருக்கு, ஐனு அதெல்லாம் நாங்க என்ன செஞ்சுக்கிட்டோம், சேர்த்துக்கிட்டது, எங்களுடைய இமாம்கள் சேர்த்துக்கிட்டது. சரி, நாங்க தான் சேர்த்துக்கிட்டோம் சொல்றோம், இருக்கட்டும், பரவாயில்லை. நீங்க என்ன சொல்றீங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் எப்படி இருந்தது, இது எல்லாத்தையும் விட்டுட்டு அப்ப இந்த தர்த்தீப் இருக்குதா இல்லையா? இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்துச்சுன்னு சொல்றீங்களா? இன்றையிலிருந்து தௌஹீத் ஜமாத்துக்காரர்களுடைய எல்லா பள்ளிகளிலும் இந்த ஆயத்தினுடைய அவங்களுடைய இந்த பிரிண்ட் போட்ட குர்ஆன் உட்பட எல்லாத்திலையும் ஆயத்து, இந்த மாதிரி அடையாளங்கள், இந்த ருக்கு, இது எல்லாமே இருக்கக்கூடாது. அவங்க செய்வாங்களா? அடுத்து பாப்பா, எதிர்பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின், இப்போ அவங்க சொன்னாங்க, ஹதீஸ் கலைய சுயமா படிச்சதுனால என்ன விபரீதம் ஏற்பட்டதுன்னு சொன்னா, இது போன்ற கிதாபுகள் வந்தது. ஹதீஸுகள் குர்ஆனோடு முரண்படுகிறது என்று பல தலைப்புகள்ல என்ன செய்யறாங்க, இப்போ ஆய்வு செய்யறாங்க, ஆய்வு செஞ்சு கண்டுபிடிக்கிறாங்க என்னென்ன ஹதீஸ் முரண்படுதுன்னு சொல்லி. அது மட்டும் இல்ல, ஏகத்துவம்ங்கிற பத்திரிகையில டிசம்பர் 2011 ஏற்கனவே செய்த ஆய்வுகளை மாற்றிக்கொண்டு சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு ஹதீஸை சொல்றாங்க, பெண்கள் கபர் ஜியாரத் செய்யலாமா அப்படிங்கிற விஷயத்தை பத்தி சொல்லிட்டு வரும்போது முன்னால செய்யக்கூடாதுன்னு சொன்னோம். ஆனா இப்போ மாத்திக்கிட்டோம். காரணம் என்னன்னா, அந்த இதுல பாதாம் என்ற அபூ சாலிஹ் என்ற அறிவிப்பாளர் ஒருத்தர் அவர் இடம் பெற்றிருக்கிறார், அவர் பலவீனமானவர் என்பதாக நாங்க சொன்னோம். ஆனா பின்வரும் ஆதாரங்களின் அடிப்படையில் பெண்கள் கபர் ஜியாரத் செல்வதற்கு தடையில்லை என்பதே சரியானதாகும். அப்போ ஏற்கனவே ஒரு ஹதீஸ்ல அறிவிப்பாளர் பலகீனமானவர் அப்படின்னு சொன்னதுனால மற்ற சொல்றாங்க வேற ஹதீஸை வச்சு சார். இப்போ அவங்கள்ட்ட ஒண்ணு ஹதீஸ்களை நீங்க எந்த அடிப்படையில் அணுகிறீங்களோ அப்ப அறிவிப்பாளருடைய பட்டியலை யார் தைஃபானவர் பலகீனமானவர் என்பதை தர முடியுமா, அல்லது எந்த அடிப்படையில் நீங்க ஹதீஸ்களை மறுக்கிறீங்க அல்லது பலவீனமானதுன்னு சொல்றீங்களா, தர முடியுமான்னு சொல்றேன், கேட்கிறோம் நாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஷாரானியை கிண்டிக்கிட்டே இருக்கிறான். ஷாரானிக்கு பதிலளிக்கிறீங்க, ஃபிக்ஹ் கிதாபுக்கு ஏன் பதிலளிக்கல? கேள்வி. ஷாரானியை ஏன் பதிலளிச்சோம்?
ஷாரானியை நீங்கள் மூல தலைப்புக்குள்ள ஒரு விஷயத்தில் எடுத்து போட்டீங்க. அவர் பொய்யான குர்ஆனுடைய ஆயத்தை ஓதினாருன்னு நேத்து சொன்னீங்க. அதாலதான் ஷாரானியை பேசணும். ஃபிக்ஹ் நூல்கள் இந்த தலைப்பிலே இல்லை, அதனால பேச வரவில்லை. தெளிவான ஆதாரங்களை கொண்டு வாருங்கள் என்று கேட்டோம். குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் பின்பற்றணும் என்னதுக்கு ஆதாரங்களை கொண்டு வாங்கண்டா சில ஆயத்துகள் ஓதினாரு. சிரிப்பாக இருக்குது. இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடம் இருந்து உங்களுக்கு இறக்கப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று வருகிறது. ஏண்டா குர்ஆன் மட்டுமா ஹதீஸ மட்டுமா? அல்லது இந்த ஆயத்துல நாங்க சொன்னோமா இஜ்மாவும் கியாஸும் குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பாற்பட்டது. இஜ்மாவும் கியாஸும் குர்ஆன் ஹதீஸுக்குள்ள உள்ளதுதான். அல்லாஹ் அத இஜ்மா கியாஸில் இருந்துதான் அவன் இறக்கியதை வெளியிலே வகுத்தெடுத்து முழு உலகளாவிய பிரச்சனைகளுக்கு மருந்து கொடுக்கிற அந்த ஆயுதமாக இஜ்மாவையும் கியாஸையும் வச்சிருக்கிறான். உங்களிடத்தில் அந்த இஜ்மா கியாஸ் இல்லாததால தான் உங்களுக்கு என்ன வட்டிக்கு ஆதாரம் சொல்ல முடியாது. நீங்க சொல்லுங்க, ஃபராயில போட்டா நீங்க சொல்லுங்க. அடி நாங்க சொல்லுனா எடுத்து உங்களை கேட்கணும். நாங்க சொல்லுனா சும்மா இருக்கலாமே. நீங்க சொல்லுங்க. ஐட்டம் இல்ல, கோந்திருக்குது கொஞ்சம், சில ஐட்டம் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கிறாங்க, அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏண்டா அவங்க தலைப்புக்கு வர தயார் இல்ல, தலைப்புக்கு வர தயார் இல்ல. அவங்க நிபந்தனை போடுற நேரமே எங்கட தலைப்பிலே நுழைவிக்க பார்த்தாங்களாம். நிபந்தனை எழுதினவங்க சொன்னாங்க, நீங்க உங்களோட மூலாதாரம் குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸ் தான் என்று சேர்த்து அதோட மதுஹப் நூல்களும் என்றும் போடுங்க என்றும் வலியுறுத்தினாங்களாம். ஐட்டம் இருக்குது அங்கதான். இஜ்மாவுக்கு ஆதாரம் கிடையாது, ஹதீஸுக்கு இவங்கள்ட்ட ஆதாரம் கிடையாது, கியாஸுக்கு இவங்கள்ட்ட ஆதாரம் கிடையாது, இஜ்மா கியாஸுக்கு இவங்கள்ட்ட ஆதாரம் இல்லை என்று சொல்றதுக்கு, குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் என்று நிரூபிக்கிறதுக்கு, குர்ஆன் ஹதீஸுடைய வெளிரங்க சொற்கள் மட்டும்தான் பின்பற்றப்பட வேண்டும் என்று சொல்றதுக்கு தெளிவான ஆதாரம் இவங்கள்ட்ட இல்ல. என்ன ஒரு காட்டினார், இத்தபிஉ மா ஊஹிய இலைக மிர் ரப்பிக், உங்களுடைய ரப்பிடமிருந்து வஹியாக அறிவிக்கப்பட்டதை பின்பற்றுங்கள். இது என்ன இஜ்மா கியாஸ கூடாது என்று சொல்லுது? அல்லாஹ் வஹியாக இறக்கினதில் இருக்கிற சட்டங்களை வெளியிலே நகர்த்துவதற்கு தானே இஜ்மா கியாஸ். இப்ப சொல்லுங்களே, அதை நீங்க எடுக்காததால தானே உங்களுக்கு காசில வட்டி இருக்குதா இல்லையான்னு சொல்லிக்கொள்ள முடியல. தங்க மூக்கு போடலாமா போடலாத சொல்லிக்கொள்ள இயலாது. பைபாட்ஸ் ஆபரேஷன் பண்ணையிலுமா இயலாதுன்னு உங்களுக்கு சொல்லிக்கொள்ள இயலாது. குர்ஆன் ஹதீஸுடைய அந்த நேரடியான ஆதாரங்களில் தான் நாங்கள் எடுப்போம் என்று போனதினால் உங்களுக்கு அங்கே ஆதாரம் இல்லை. பிஜே பத்தி சொன்னாங்க, அவரோட கேள்வியை போடாம நாங்க பதில போட்டோமா, கேள்வியோட சேர்த்து தான் போட்டாரு. நீங்க கேள்வியை கேட்கல, கிளிப் இருக்குது, கேள்வியோட சேர்த்து தான் போட்டாரு. நீங்க தெளிவாக கேட்கல, கேள்வியோட சேர்த்து தான் போட்டாரு. அடுத்தது என்ன சொன்னாங்க, திருப்ப வேணும்னா போட்டு காட்டலாம். போடலாமா? சரி. அடுத்த என்ன சொன்னாங்க, நாங்க தானாம் அப்படி சொல்றவர் முட்டாள் சொன்னாங்க. நாம சொன்னதுக்கு அவர் ஆதாரம் காட்டுவோமா? எங்களுக்கு என்னதுக்கு அவர் ஆதாரமா காட்டுறதுக்கு? நீங்க தான் சொன்னீங்க ஒளிய ரசூலுல்லாவோட ஒளிய காட்டு என்று கேட்கிறோம் முட்டாள். நீங்க தான் சொன்னீங்க. அந்த முட்டாள் யார் என்றதை உங்களோட ஆளில் இருந்து எடுத்து காட்டினோம். அடுத்து அந்த இன்னொரு பேசக்கூடிய மௌலவி சொன்னாரு, நாங்க மதரசாக்கள் ஓதுற காலத்தில் எங்களுக்கு இந்த செக்ஸ் எல்லாம் தான் படிச்சு தந்தாங்களாம், அதனால ஒன்றும் விளங்கலையாம். உண்மைதான். அந்த மசாலாக்கள்ல தான் நல்லா விழிச்சிருந்திருக்கிறாங்க. இஜ்மா கியாஸ் பாடம் வரும்போது தூங்கி இருக்கிறாங்க. அதுதான் இஜ்மா விளங்கல்ல, கியாஸ் விளங்கல்ல. இஜ்மாவை இன்னமுமே தப்பா புரியுறாங்க, குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பாற்பட்டதுங்கிறாங்க. இஜ்மா வேண்டா எல்லாரும் ஒரு ஹோலில ஒன்று சேர்ந்து எடுக்கிற முடிவு தான் கேட்கிறாங்க. இஜ்மா கியாஸுடைய பாடம் நடக்கும் போது சரியா கண்ணை திறந்து இருக்கல, அதாலதான் இஜ்மா கியாஸ் புரியல. அடுத்து என்ன சொன்னாரு, சஹாபாக்களை கேவலப்படுத்தி பேசுறாரு. உங்களோட சஹாபாக்கள், உங்களோட சஹாபி இல்லையா? அட எங்களோட மட்டுமா சஹாபி? அல்லாஹ் குர்ஆன்ல சஹாபாக்களை புகழ்ந்து பேசலையா? உங்களோட சஹாபி. இவ்வளவு கேவலமான பேச்சு இது. والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه. அல்லாஹ் சஹாபாக்கள் முஹாஜிரீன்கள் அன்சாரிகளை புகழ்ந்து பேசலையா? அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்று அல்லாஹ் பேசலையா? சஹாபாக்களை கொச்சப்படுத்தி என்ன நடந்திருக்கிறதா? இந்த விவாத மேடையினூடாக குர்ஆன் பிரதியும் இல்லாம போச்சு. உங்களுக்கு
என்னமோ பேச வந்தாங்க, என்னமோ இல்லாமக்கிட்டாங்க. முழு உம்மத்துக்கும் உலகத்துக்கும் காட்டிட்டாங்க இந்த குர்ஆனை நாங்க ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லி முஅ்தஸிலாக்களோட கொள்கையை படம் பிடிச்சு காட்டிட்டாங்க. நாங்க முஅ்தஸிலாக்கள் தான், பேரு தௌஹீத், முந்தி இருந்த தௌஹீதும் அவங்களும் முஅ்தஸிலாக்கள் தான் தௌஹீத் என்று பெரர் அடிச்சுக்கிட்டாங்க. அவங்க தான் நாங்க ஏகத்துவவாதிகள் சொல்லிக்கிட்டாங்க. அதே கொள்கையில நாங்க இருக்கிறோம் முழு உலகளாவிய மக்களுக்கு எடுத்து காட்டிட்டாங்க. அடுத்து என்ன சொல்லி காட்டிட்டாங்க, எங்கள்கிட்ட இதை நிரூபிக்கிறதுக்குரிய ஆதாரங்கள் இல்ல, ஆதாரங்கள் இல்ல. நாங்க நேற்றிலிருந்து கேட்டுக்கொண்டு எத்தனை கேள்வி கேட்கிறோம், குர்ஆனை கொண்டு வாங்க கொண்டு வாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தோம், காட்ட முடியல. இன்றைக்கு தான் விஷயம் அம்பலமா போச்சு. அட இப்ப இருக்கிற காபா தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாப் செஞ்ச காபா, அல்லாஹ் தவாப் என்று செய்ய சொல்லக்கூடிய காபா. இப்ப இருக்கிற சஃபா மருவா தான் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த சஃபா மருவா. இப்ப இதுக்கு நாம போற அரஃபா தான் அந்த அரஃபா. நிரூபிங்கடான்னு கேட்டா அதை நிரூபிக்கிறதுக்கு இன்னமும் பேச்சே இல்லை. எங்க ஆதாரம் போச்சு? மீராசுடைய மசாலாவை கேட்கிறோம், நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்கடா, எடுத்து போட வேண்டியதானே. குர்ஆன் ஹதீஸ்ல தெளிவாக எங்கள்கிட்ட இருக்கு. குர்ஆன் வெளிரங்க கருத்தில் இருக்கிறது, ஹதீஸுடைய வெளிரங்க கருத்தில் இருக்கிறது. இவருக்கு சுமுன் 8ல உண்டு, இவருக்கு 4ல உண்டு, இவருக்கு 6ல உண்டு, பிரிச்சு போட வேண்டியதானே. ஏன் பிரிச்சு காட்டல? ஏ தயக்கம்? பிரிச்சா பொட்டு வலிசாயிடும், விடயம் அம்பலமாயிடும், முகத்திர கிழிஞ்சு போயிடும், சொல்றதுக்கு அங்க பதில் இல்லாம போயிடும். அதனால பேசாம மௌனமாக இருந்து கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரியவர்களே, அதனால அன்புடன் நாம் கேட்டுக்கொள்கிறோம், எதை எதையோ நீங்க பேசிக் கொண்டிருக்காமல் மூலாதாரங்கள் 4 அல்லது நீங்கள் 2 மட்டும்தான் என்கிறீங்களா, அதை நிரூபிக்கிறதுக்குரிய ஆதாரங்களை பேசுங்கள், ஆதாரங்களை பேசுங்கள். குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் என்ன? குர்ஆன் ஹதீஸுடைய வெளிரங்க அர்த்தத்தை மட்டும்தான் எடுக்க முடியும். அதுக்குள்ள இருந்து இஜ்மா எடுக்க ஆக முடியாது, அதுக்குள்ள இருந்து கியாஸ் மூலமாக சட்டங்களை வகுக்க முடியாது என்று நீங்க ஆதாரம் காட்டுங்க. நீங்க ஓதி காட்டிய ஆயத்துகள் அதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல, எந்த ஆதாரமும் அல்லாஹ் அதில் சொல்லல. நீங்க வெளிரங்கமான அந்த கருத்துல தான் அதைத்தான் பின்பற்றணும் என்று இருந்தா நீங்க அதுக்குரிய தெளிவான தலீல்களை ஆதாரங்கள் எங்களுக்கு முன்னால வைக்கணும். சும்மா நாள் கடந்துகிட்டே போகுது, நேரம் அப்படி பறந்துகிட்டே போகுது, என்னென்னமோ சொல்லி எழுதுகிட்டு இருக்கிறீங்க, என்னென்னமோ சொல்லி கொண்டிருக்கிறீங்க. வேற ஐட்டம் இல்லையா? பேசுறதுக்கு ஆதாரம் முடிஞ்சு போச்சா? அதால தானே இந்த செக்ஸ் எல்லாம் போகுது, அதுக்கு தானே இந்த ருசியான கதையெல்லாம் சொல்லி சிரிக்கிறீங்க, அதையெல்லாம் சொல்லி சிரிக்கிறீங்க. செக்ஸ் செக்ஸ் என்று சொல்லி நீங்க சிரிக்கிறீங்க. நல்லா விளங்கிக்கோங்க, எங்களை வேறொரு வழிக்கு இழுக்க பாக்குறாங்க. நாங்க தெளிவாக இருக்கிறோம், தலைப்புல தெளிவாக தலைப்புல இருக்கிறோம். தலைப்பு இஸ்லாமிய அடிப்படை மூலாதாரம் எது? ஆரம்பத்தில் சுட்டி காட்டினாங்க. நீங்க தலைப்பிலையும் இல்ல, நிலைப்பாட்டிலையும் இல்ல. நிலைப்பாட்டில பேசுறோம் சுட்டி காட்டினாங்க, நிலைப்பாட்டிலையும் இல்ல. ஃபதாயிலே அமால், அமல்களின் சிறப்புகள், தப்லீக் ஜமாத்துடைய நூலை தூக்கி காட்டினீங்க. இது நிலைப்பாட்டில் இருக்குதா? நிலைப்பாட்டில் இருக்குதா? நிலைப்பாட்டையே மீறி பேசுறீங்க. என்ன குழம்பி போயிருக்கிறீங்க, குழம்பி போயிருக்கிறீங்க. எதை காட்டுறது தெரியாது, எதை காட்டுறது தெரியாது. நேற்று முடியாம என்ன செஞ்சாங்க? மதுஹபுடைய இமாம்கள கருத்தை எடுத்து முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ்ல இல்ல. அதனால மதுஹபுடைய இமாம்கள கிதாப், அஹ்மத் இமாம் இப்படி சொல்றாரு, கஸாலி இமாம் இப்படி சொல்றாரு, இன்னும் யாரு கிர்மானி இப்படி சொல்றாரு என்றெல்லாம் சொல்லிக்கிட்டு போனாரு, எல்லாம் அடக்கிட்டு போனாரு. விதியையும் மீறி எங்க போயிட்டாங்க. எந்த ஐட்டம் இல்லை என்றானே அர்த்தம். தெளிவாக தெளிவாக உங்களிடத்தில் கேட்கிறோம், தெளிவாக உங்களிடத்தில் கேட்கிறோம். நீங்க தயவு செய்து ஆதாரத்தை முன்வையுங்கள். இஜ்மா இல்லை என்பதற்கு ஆதாரம் முன்வையுங்கள். நாங்கள் சொல்லுகிற அர்த்தத்தில் இஜ்மா இல்லை, நீங்கள் விளங்கி இருக்கிற அர்த்தத்தில் தான் இஜ்மா என்பதை நீங்கள் நிரூபிக்கணும். குர்ஆன் ஹதீஸுக்குள்ளே இருக்கிறதா இஜ்மா என்று நாங்க சொல்றது பிழையாக இருந்தால் நீங்கள் அதை நிரூபிக்கணும், இஜ்மா நிரூபிக்கணும். கியாஸ் இல்லை என்றால் அதற்குரிய ஆதாரத்தை நீங்கள் முன்வைக்கணும். நாங்க நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆயத்துக்களை ஓதி காட்டுறார். இன்ஷா அல்லாஹ் தேவையான அடுத்த அமர்வில் கியாஸுக்கு என்ன ஆதாரங்கள் தேவை அந்த ஆதாரங்கள் முன்வைக்கிறோம். கடைசியாக கேட்டுக்கொள்றோம், நீங்க அடுத்த அமர்விலேயாவது
பணத்துக்கு வட்டி இருக்கிறதா என்றதை தயவு செஞ்சு குர்ஆன் ஹதீஸில் இருந்து சொல்லுங்க. தங்க மூக்கு போடலாமா? எத்தனையோ பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தங்க பல்லு போடலாமா? எத்தனையோ பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்குரிய ஆதாரத்தை முன்வைங்க. இறுதி முடிவில் அவர்கள் சொன்ன சில வாதங்களுக்கும் கருத்துகளுக்கும் இப்பொழுது உங்களுக்கு உரிய பதில்களை நம்ம தர்றோம். அதில் முதலாவதாக சொன்னார்கள், நம்ம உணர்வுகளை தூண்டி விடுகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி மதுஹபுடைய அசிங்கங்களை போட்டு உணர்வுகளை இல்லை, அது உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தான் இருக்கு, உணர்வுகளை தூண்டுற மாதிரி இல்லை. உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய அளவுக்கு ஒரு ஆபாசமான கருத்துக்கள், அதான் எங்களுடைய தலைப்பு. அந்த தலைப்புல தான் கையெழுத்திடப்பட்டு வந்திருக்கிறோம். ஆனால் அது வருவதின் காரணத்தினால் அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, பொறுப்பேற்க முடியாது. அந்த மாதிரி ஆபாசமான கருத்துக்கள் வரும் பொழுது, படிக்கும் பொழுது அது உண்மையிலே என்ன செய்யணும், கோவப்பட்டு இந்த மாதிரி விஷயங்களை என்ன செய்யணும், தவிர்த்து கொள்ள வேண்டும், அல்லது அது தவறு என்று என்ன செய்யணும், ஒத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த கிதாப் என்பது குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. அல்லாஹ் கிதாபை இறக்கினான்னு தான் சொல்லியிருக்கான். கிதாப்னா புத்தகம்னு சொல்லிட்டாங்க. அதனால புத்தகம் தான் அதுக்கு அர்த்தம் என்று சகோதரர் அவர்கள் சொன்னாங்க. இந்த கேள்வி எதன் தொடர்பாக கேட்கப்பட்டது, அதற்குரிய பதில் என்ன என்பதை சரியாக விளங்கி அவர்கள் சொல்ல வேண்டும். காபிர்கள் கேட்கிறாங்க, நாங்க படிக்கிற மாதிரி ஒரு புத்தகத்தை எங்களுக்கு தாங்கன்னு சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் இந்த வேதத்தை இறக்கியதாக சொல்றானே, அங்கே அல்லாஹ் தஆலா முழு புத்தகத்தை தான் இறக்கினானா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. புத்தகம் கிதாபு என்பதற்கு எழுதப்பட்டது, அது ஒரு புத்தகம் என்றுதான் பொருள்னு நீங்க சொன்னீங்கன்னா, அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது புத்தகமா, அல்லாஹ்விடத்திலிருந்து கொடுக்கப்பட்டது புத்தகமா கொடுத்தானா? காவிர்கள் கேட்டது என்ன ஒளிவடிவில் வருவதை மறுத்து புத்தகத்தை கேட்டானா? அதை முடியாது என்று அல்லாஹ் சொன்னது புத்தகத்தை சொன்னானா, அல்லது ஒளிவடிவில் உள்ளதை சொன்னானா என்பதை அவர்கள் என்ன செய்ய வேண்டும், தெளிவுபடுத்த வேண்டும். அங்க அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தது ஒளிவடிவிலான குர்ஆன் என்பதை நம்ம சொல்றோம். நீங்க கிதாபுங்கிற வாசகத்தை வைத்துக் கொண்டு அது புத்தகம் சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு புத்தகமா தான் இறங்கிருது அப்படின்னு நீங்க சொல்லுங்க. சொன்னீங்கன்னா அதுக்குரிய பதிலை நம்ம என்ன செய்யறோம், சொல்லுகிறோம். அடுத்ததாக பகிரங்கமாகவே ஒத்துக்கிட்டாங்க, அவங்க வைத்திருக்கக்கூடிய திருமறை குர்ஆன்ல இருக்கக்கூடிய நாயின் போட்டது, இந்த மன்சில்னு போட்டது, சாஃபி சஜிதா, ஹனஃபி சஜிதா, அந்த ஜுசு, இவைகள் எல்லாம் நாங்களாக பின்னாடி போட்டுக்கிட்டது தான் ஒத்துக்கிட்டாங்க. பொதுமக்கள் நீங்கள் விளங்கிக்கிறணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு அவங்க சொன்னாங்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொகுத்த அந்த பிரதியில எதுவும் கிடையாது, இது நாங்களாகத்தான் போட்டுக்கொண்டது. அப்போ குர்ஆனில் இவர்களாக நிறைய விஷயங்களை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பகிரங்கமாக அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்களாக இருக்கக்கூடிய நீங்க விளங்கிருங்க. இதுல இப்ப சாவி சஜிதா, ஹனஃபி சஜிதா என்று போட்டதெல்லாம் அன்று நபித்தோழர்களுடைய காலத்தில் கூட இல்லாததை இவர்கள் தான் இஜ்மா என்ற பெயரில் என்ன செஞ்சிருக்கிறார்கள், சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் சரியாக விளங்கிக் கொள்ளணும். அடுத்ததாக ஒரு சகோதரர் சொன்னாரு, நம்மளை சொல்லுவாங்க படிக்கிறதுக்குன்னு ஒரு ஆளை வச்சிருக்காங்க, அதுக்குன்னு அங்கேயும் ஒரு ஆள் வச்சிருக்காங்க போல இருக்கு, என்ன ஏகத்துவத்தை படிக்கிறதுக்குன்னு. அதை நான் முன்னாடியே சொன்னேன், இந்த மாதிரி ஆட்களை நீங்க படிக்க விட்டீங்கன்னு சொன்னா நிறைய ஆதாரங்களை நமக்கு எடுத்து தருவார்கள் அப்படின்னு நம்ம முன்னாடியே சொன்னோம். அதுக்கு தான் கிரிக்கெட்டை சொன்னார், அங்க போறதுல வெறும் நோபாலா தான் விழுந்துகிட்டே இருக்கு. அதுல அவர் சொன்னார், நம்ம சட்டங்களை என்ன செஞ்சிருக்கிறோம், ஜியாரத்துங்கிற சட்டத்தை முன்னாடி இல்லைன்னு சொல்லிட்டு போய் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுறோம் அப்படின்னு சொன்னார். இதே கேள்வி அவர்களும் திருப்பி கேட்டுக்கிறட்டும். அவங்களுடைய மிகவும் மரியாதைக்குரிய மதிப்பிற்குரிய இமாமாக இருக்கக்கூடிய இமாம் ஷாஃபி அவருடைய சொல்ல என்ன எத்தனை நீங்க எழுதி வச்சிருக்கிறீங்க, கதீம் அப்படின்னு ஒன்னும் ஜதீதுன்னு ஒன்று வைக்கலையா, அவருடைய பழைய கூற்று புதிய கூற்றுன்னு இல்லையா, ஏன் மாத்தினார் அவரு? நம்ம செஞ்சது தப்பான், ஒரு தவறை இது தவறுன்னு ஒத்துக்கொண்டது தப்பு என்று சொன்னால் விவரம் கட்டுத்தனமாக இவர்கள் முன்னால் ஒன்றை எழுதிட்டாங்க பின்னால் ஒன்றை எழுதிட்டாங்கன்னு சொன்னா, இமாம் ஷாஃபி எழுதியிருக்காரு பழைய கூற்று ஒன்று புதிய கூற்று என்று நீங்க எழுதியிருக்கிறீங்களே, இப்ப ஷாஃபி இமாம் விவரம் தெரியாம முன்னாடி சொல்லிட்டாரா, பின்னாடி தான் அவர்களுக்கு இது சரி என்று பட்டதா என்ற கேள்வியை அவர்களுக்கு என்ன செய்வோம், வைக்கிறோம், திரும்ப வைக்கிறோம். அடுத்ததாக ஒன்று சொன்னாங்க, ஷாரானி இமாம் அவர்கள் விஷயத்தில் நாங்கள் அவர் குர்ஆன் இல்லாத குர்ஆன் ஓதுனாங்க, எதுக்காக நாங்கள் வைத்தோம் என்று சொன்னால்,
அது நீங்க தலைப்புக்கு உட்பட்டு நீங்கள் வந்தீர்கள். அவர் குர்ஆன் இல்லாத குர்ஆன் என்று ஓதினார், அதுக்காக நாங்கள் பதில் சொன்னோம். அதே மாதிரி தான் நாங்கள் முதலாக எடுத்து வைத்த மதுஹபுனுடைய நூல்ல தெளிவாக ஃபஸத ஹஜ்ஜுஹா இஜ்மான், அவளுடைய ஹஜ்ஜி இஜ்மாவின் அடிப்படையில் ஃபசாத் ஆயிரும். இஜ்மான்னு அங்கே இருக்குது. எடுத்த உடனே இஜ்மாங்கிற வாசகத்தோடு அங்கே சொல்லப்பட்ட சட்டத்தை நாங்கள் எடுத்து சொன்னோம். அப்ப அதுலயும் இஜ்மா என்று தான் என்ன செய்கிறது இருக்குது. இஜ்மா என்று சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய அதற்கு ஏன் பதில் சொல்ல நீங்கள் மறுக்கிறீர்கள்? அதையும் கொஞ்சம் அவர்கள் என்ன செய்யணும், விளக்கணும். அடுத்ததாக நம்ம மதரசாக்கள்லாம் இந்த மாதிரி ஆபாசங்கள் தான் நடத்துறாங்க. நடத்தும் பொழுது நாங்கள்லாம் ஒரே இதா இருப்போம், அவங்க ரொம்ப ருசியா அழகா சொல்லிக்கிட்டு இருப்பாங்கன்னு சொன்னதுக்கு, ஆமா இந்த மாதிரி விஷயத்துல மட்டும்தான் நீங்க விழிப்புணர்வு. ஏன்னா ருசியான கதைகளாக இருக்குதுல, அப்பதான் கேட்பீங்க. இஜ்மா கியாஸ் நடக்கும் போதெல்லாம் தூங்கி இருக்கிறியான்னு, அது தூங்குற மாதிரி தானே இருக்கு செய்தி, வேற என்ன செய்யறது நம்ம? அந்த விஷயங்களை இப்போ இதுல இது முக்கியம் இல்ல. என்னண்டா அவங்க இப்படிதான் நடத்துறாங்கன்னு ஒத்துக்குறாங்க. தெளிவான வாக்குமூலம். இந்த மாதிரி அசிங்கங்களை நாங்க நடத்ததான் செய்யறோம், நாங்க சொல்லி கொடுத்து தான் இருக்கிறோம், பசங்களை விளக்கிக்கிட்டு தான் நாங்க இருக்கிறோம். பொதுமக்கள் விளங்கிக்கிறங்க, இந்த மாதிரி அசிங்கங்களை படித்த நம்முடைய பிள்ளைகள் எப்படி உருவாகுவாங்க? இந்த மாதிரி அசிங்கங்களை சட்டத்தில் சொல்லிக் கொடுத்தால் அவன் எப்படி பிற்காலத்தில் ஒரு மனிதனாக வளருவான் என்பதை சிந்தித்து பார்க்கணும். அவர்களை தெளிவாக இந்த மாதிரி அசிங்கமான சட்டங்கள் அனைத்தையும் நாங்கள் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம், சொல்லிக் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்தியாவில் மட்டுமல்ல, இலங்கையிலும் என்ன செய்கிறது, இது சொல்லிக் கொடுக்கப்படுகிறது என்பதை என்ன செஞ்சிருக்கிறாங்க, தெளிவாக அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அடுத்ததாக இதை போன்று வரக்கூடிய இன்னும் சில சட்டங்களை ஏராளமான மதுஹபில் இருக்கக்கூடிய குப்பைகளை அள்ளி போட்டோம். எல்லாத்துக்குமே பதில் சொல்றதை விட்டுட்டு ட்ரை பண்ணி சிரிக்கிறாங்க. பொதுமக்களுக்கு அதை இல்லாத மாதிரி காட்டுறதுக்காக வேண்டி பதில் சொல்றதை விட்டுட்டு என்னமோ அது இல்லாத மாதிரி கஷ்டப்பட்டு சிரிக்கிறாங்க, அதுக்கு பதில் சொல்லாம. பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பாமர மக்களுக்கு தெளிவாக தெரியும், பொதுமக்களுக்கு தெளிவாக தெரியும், இதில் இருக்கக்கூடிய குப்பைகள் தான். நம்ம பிள்ளைகளை இந்த மதரசால ஓத விட்டா இது மாதிரி விஷயங்களை தான் படிச்சுட்டு வருவாங்க அப்படின்றத பார்த்தாலே தெளிவாக தெரியும். அது மட்டும் இல்லாம நேத்து வேற சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னு சொன்னா 25 வருஷம், இது இப்பவா கேக்குறாங்க, 25 வருஷத்துக்கு முன்னாடியே கேட்டுட்டாங்க. 25 வருஷமா ஆய்வு பண்ண லட்சணத்தை சொல்ல வேண்டியதானே? 25 வருஷமா ஆய்வு பண்றாங்க, இதுக்கு பதில் சொல்றதுக்கு இன்னும் பதில் சொல்ல முடியல. எப்படி பதில் சொல்றது? குப்பையில இதுக்கு எதுவுமே சமாளிக்கவே முடியாது. இப்ப இல்லாட்டியும் வெளியில போய் கேட்பாங்க மக்கள், இப்படி குப்பையில் இருக்குதா, என்ன சமாளிக்க போறீங்க, இப்ப அதுக்கு ரெடி ஆயிக்குங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அதாவது எப்படி சட்டம் வருதுன்னு பாருங்க. தபீனுல் ஹகாயிக் என்ற புத்தகத்துல 3வது பாகம் 39வது பக்கம், அதுல என்ன சொல்றாங்கன்னா, கததவுஜில் மகரிபியில் மஷ்ரிகியத, ஒரு கிழக்கில் இருக்கக்கூடியவன் மேற்கில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறான். திருமணம் முடிச்சு வபைனஹுமா மசீரத்து சனத்தின், அவ்விருவருக்கும் மத்தியில ஒரு வருட பயண தூரம் இருக்குதான். ரெண்டு பேருக்கும் மத்தியில் எவ்வளவு கேப் இருக்குன்னு சொன்னா, ஒரு வருஷம் பயணம் போனா எவ்வளவு தூரம் இருக்குமோ அந்த தூரம் ரெண்டு பேருக்கும் மத்தியில இருக்குமா. அதுக்கு பின்னாடி அந்த பெண் என்ன தெரியுமா பண்றா, ஃபஜாஅத் பி வலதத்தின் லிசித்ததி அஷ்ஹுரின் மின் யௌமி தஸவ்வுஜிஹா, அவளை திருமணம் முடித்ததிலிருந்து 6 மாசத்துல ஒரு குழந்தையை பெத்தெடுத்து கொண்டு வர. கொண்டு வந்தேன்னு சொன்னா அந்த புள்ள யாருக்குரியதா? திருமணம் முடிச்சாரே மாப்பிள்ள, அவருக்குரியது. ஏன் தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? லி இம்கானில் அக்லி, அறிவுபூர்வமா சிந்திச்சு பார்த்தா சாத்தியம் இருக்குது. ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கவே மாட்டாங்க. கிழக்கில் இருக்கிறவன் மேற்கில் இருக்கிறவர் கல்யாணம் முடிக்கிறானா, முடிச்ச ஒரு புள்ளைய கொண்டு வந்தேன்னு 6 மாசத்துக்குள்ள ஒரு புள்ளைய கொண்டு வந்தேன்னு சொன்னா இந்த புள்ளைக்கு இவர் தான் வாப்பா. அறிவுபூர்வமா சிந்திச்சு பார்த்தா சாத்தியம் இருக்குதா? என்ன தெரியுமா சாத்தியம்? அதே சொல்றாங்க, வஹுவ ஐ யஸில இலைஹா பி குதுவத்தின் கராமத்தன் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய கராமத்தால இவர் ஒரே எட்டா இணைஞ்சிட்டு போயிருப்பாராம். என்ன அல்லாஹ்வுடைய கராமத்தால இணைஞ்சிட்டு போயிருப்பாங்க. அறிவுபூர்வமா எவனாச்சும் சிந்திப்பானா? அறிவு இருக்கிறவன் இப்படி ஃபத்வா கொடுப்பானா? ஒருத்தன் வெளிநாட்டுல இருக்கிறா, ஒருத்தன் இங்கிருந்து புள்ளைய பெத்துக்கிட்டேன்னு சொன்னா இவங்க புள்ளதா, ஏன்னா கராமத்துல வந்துட்டு போயிருப்பாரு. இதுதான் அது இவங்களுடைய இஜ்மா, இவங்க தான் இவருடைய கியாஸ். இதுக்கு பதில் சொல்லணும். எக்கச்சக்கமான குப்பைகளை அள்ளி போட்டு இருக்கிறோம். இவங்க பதில் சொல்றாங்களோ இல்லையோ, பாமர மக்களுக்கு தெளிவாக தெரியும் இது வழிகேடுதான், இது குப்பைதான் என்றதை தெளிவாக நிறுவனமாகிக் கொண்டே இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, குர்ஆனை பற்றி சகோதரர்கள் தெளிவான ஒரு வாக்குமூலத்தை கொடுத்தார்கள்.
நாங்கள் குரானிலே எழுதி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சில விஷயங்கள் குரானில் இல்லாதவை, சஹாபாக்கள் காலத்தில் இல்லாதவை, பின்னால் நாங்களாக உருவாக்கி கொண்ட விஷயத்தை தான் குரான் என்று நாங்கள் இப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் தெளிவான வாக்குமூலத்தை கொடுத்தார்கள். அப்ப நம்ம என்ன கேட்கிறோம் சொன்னா, அப்ப நீங்க உங்க இதை எடுத்து காட்டி இதுதான் அல்லாஹ்விடமிருந்து வந்தது, அல்லாஹ் இதை பாதுகாப்பதாக சொல்கிறான் என்று எல்லாத்தையும் அல்லாஹ்விடமிருந்து வந்தது மாதிரி காட்டினீங்களே, எதற்கு இந்த மோசடி செஞ்சீங்க? இது ஒரு கேள்வி. அடுத்து குரான்ல இல்லாத சேர்த்திருக்கோம்னு சொன்னாங்க. எந்த அடிப்படையில் சேர்த்தாங்களா? இஜ்மா அடிப்படையில் சேர்த்தாங்களாம். இவங்க இஜ்மாவுக்கு காட்டின ஆதாரம் என்ன தெரியுமா? சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும்னு. இந்த குரான்ல சேர்த்தீங்க, அதெல்லாம் சஹாபாக்களை பின்பற்றி சேர்த்தீங்களா? உங்க வாக்கு மூலமே என்ன? உஸ்மான் உங்களுடைய பிரதியில இல்ல. அப்போ இஜ்மாவுக்கு ஒன்று ஆதாரம் காட்டுறது, அது இவங்க சொல்றதுக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காது. இப்ப இவர்கள் சொன்ன இந்த விஷயத்திலிருந்து இஜ்மா என்பது எவ்வளவு தெள்ள தெளிவான வழிகேடு என்பதை நீங்கள் அறியலாம். குரான்ல சேர்த்துட்டாங்களே, எந்த அடிப்படையில் சேர்த்தாங்களா? இஜ்மா அடிப்படையில் சேர்த்திருக்காங்களாம். அப்ப இஜ்மாங்கிறது என்னது? இஜ்மாவை ஏற்றுக்கொண்டால் குரான் ஹதீஸ் என்ற இரண்டு அடிப்படைகளை தாண்டி மூன்றாவதாக இஜ்மா என்று சென்றால் குரானில் இல்லாததையெல்லாம் சேர்க்க வேண்டிய ஒரு கேவலம் ஏற்படும் என்பதைத்தான் அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அடுத்து மதுஹபுடைய விஷயங்களை பட்டியல் போட்டோம்ல, எவ்வளவு ஆபாசங்கள், அதையெல்லாம் அவங்க தப்புன்னு நிரூபிக்கணும். அதை பத்தி வாயை திறக்கவே இல்லை. செக்ஸான கதை, ருசியான கதை, ஆபாசம் அப்படிலாம் பேர் சுட்டுறாங்க. அதெல்லாம் எங்க உங்க நூல்ல இருந்து இருக்குது? நீங்க போட்ட தலைப்பு என்ன? குரான், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ், இந்த நாளும் இஸ்லாத்தின் மூல ஆதாரம் அப்படின்னு நீங்க உங்க ஒப்பந்தத்தில் தலைப்பு போட்டிருக்கிறீங்க. இப்ப நம்ம வாசிச்சு காட்டினதெல்லாம் உங்க புத்தகம். அந்த புத்தகத்தை நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. இந்த நாங்க பட்டியல் போட்ட அந்த ஆபாசமான விஷயங்கள் குரான்ல கிடையாது, அது எல்லாருக்கும் தெரியும். ஹதீஸ்ல கிடையாது, அதுவும் எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் நீங்க ஆதரிக்கிறீங்கன்னு சொன்னா அப்ப மூணாவது இஜ்மால தான் இருக்கணும். அது ஏன்னா நீங்க 4 அடிப்படைன்னு சொல்லி இருக்கிறீங்கல்ல, குரான்ல இல்ல, ஹதீஸ்ல இல்ல. அப்ப 4 அடிப்படை எடுத்திருக்கிறீங்கன்னா இந்த ஆபாசங்கள்லாம் எதுல இருக்குது? இஜ்மாவுல இருக்குது. அதை நீங்க சொல்லக்கூடிய கியாஸ்ல இருக்குது. அதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்ல முடியாம போனதன் மூலம் இந்த இஜ்மா என்பது வழிகேடு என்பதை ஒத்துக்கொண்டு விட்டீர்கள். அடுத்து அவங்க சொன்னாங்க, பல வகைகள் உங்களுக்கு பதில் சொல்லலாம். வேற என்ன சொன்னாங்கன்னா, இந்த மதுஹபுகள் என்னங்க இஜ்மாவா அப்படின்னு பேசிக்கிறது. இந்த மதுஹபுகள் இஜ்மாவா, அது என்ன கியாசா அப்படின்னு பேசினாங்க. குரானும் இல்ல, ஹதீஸும் இல்ல. சரி, இஜ்மாவும் கிடையாது, கியாசும் கிடையாதுன்னா அப்ப எதுக்கு கொண்டு எழுதி வச்சிருக்கிறீங்க? இஸ்லாத்துடைய அடிப்படை 4ன்னு சொன்னீங்களே, அந்த 4 தாண்டி மற்றதெல்லாம் மார்க்னு சேர்த்து வச்சிருக்கீங்களே, அப்போ உங்க அடிப்படை தான் என்ன? அடிப்படை அற்றவர்கள். இவங்க சொன்ன இந்த விளக்கங்கள் மூலம் முடிவா வரக்கூடியது என்ன? இவர்கள் பேசிக் ஒரு அடிப்படை என்று சொல்வது பொய். இவர்களுக்கு என்று எந்த ஒரு அடிப்படையும் கிடையாது. தேவனா 4ன்னு சொல்லுவாங்க, 4ல இல்லாத இந்த ஃபிக்ஹ் அதையும் எடுத்துக்கிடுவாங்க. பச்சோந்தி மாதிரி மாறக்கூடியவர்கள், அடிப்படை இல்லாதவர்கள். இதைத்தான் விளக்குகிறது. அடுத்த சகோதரர்களே, சில கேள்விகளை கேட்டார்கள். ஃபராயிலுக்கு என்ன சட்டம் அப்படின்னு ஒரு மசாலாவை வாசிச்சாங்க. அதுக்கு நம்ம பதில் சொல்லுவோம். குரான்ல இருந்து அடிப்படையாக வைத்து பதில் சொல்லுவோம். ஆனா அவங்க இஜ்மா அடிப்படையில் எப்படி முடிவெடுத்தாங்கிறதையும் சொல்லணும். என்ன பதில்? அதுல சொன்னாங்க, ஒரு ஆள் இறந்து போயிட்டாரு, அவருக்கு தந்தை இருக்கிறார், தாய் இருக்கிறார், மனைவி இருக்கிறார், 2 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள். இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டாங்க. குரான் ஹதீஸ்ல இருந்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. தந்தைக்கு எவ்வளவு சொத்து? 6ல் 1, தாய்க்கு 6ல் 1, மனைவிக்கு 8ல் 1, 2 மகள்களுக்கு 3ல் 2. இந்த பங்கீடை எல்லாம் அல்லாஹ் திருமறை குரான்ல சொல்றான். இவங்க எல்லா பேத்துக்கும் எப்படி பங்கு வைக்கிறது? பொதுவான ஒரு எண்ணெய் எடுக்கிறோம். இந்த 6, 3, 8 இது எல்லாம் வகுப்படக்கூடிய ஒரு எண்ணெய் எடுத்தோம் சொன்னா 24 எடுக்கிறோம். 24ல் 3 வகுப்படும். அப்ப எடுத்து பாத்தீங்கன்னா மொத்தம் 24 பங்கு நம்ம எடுத்திருக்கிறோம். ஆனா ஒவ்வொருவருக்கும் பிரிச்சம் சொன்னா 27 பங்கு வருது. இதுதான் பெரிய ஆயுதம் மாதிரி. 24 தான் நம்ம எடுத்தோம் பொது எண்ணு, ஆனா வர்றது 27. இது எப்படி தீர்ப்பு கொடுப்ப அப்படின்னு கேக்குறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல இந்த பங்கெல்லாம் சொல்லிட்டு கைரமுலார், யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில நீ பங்கு கொடுன்னு சொல்றான். என்ன சிரிக்கிறிய? 24ல நீங்க பங்கு கொடுத்தீங்கன்னா, கணித மேதைகள் சிரிக்கிறாங்க, கணித 24ல பங்கு கொடுத்தீங்கன்னா பிறர் பாதிக்கப்படுவார்.
அப்ப எப்படி கொடுத்தா அடுத்தவங்க பாதிக்கப்பட மாட்டாங்க? யாருடைய ஹக்கையும் கொடுக்க முடியாது. 27 பங்கு கொடுத்துற யாருடைய ஹக்கை நம்ம பறிக்க மாட்டோம், சரிசமமா பங்கு வச்சிருவோம். நாங்க எந்த முஜ்திஹாது ஐமாவுக்கும் போகல. அப்ப குர்ஆன்ல இருந்து நாங்க தெளிவாக என்ன செய்து விட்டோம், நிரூபித்து விட்டோம். அடுத்து குர்ஆனை நாங்க மறுக்கிறோங்கிற மாதிரி கொண்டு வராங்க. குர்ஆனை மறுக்கல, குர்ஆன் சொல்லிக்கிட்டு நீங்க இல்ல எல்லாம் சேர்த்து இருக்கிறீங்களே அதைத்தான் மறுக்கிறோம். அதை கழிச்சிட்டு நம்ம நீங்க எதை காட்டுறீங்களோ அதுல உள்ள விஷயங்கள் சாதனங்கள் என்றுதான் சொல்கிறோம்.